ஹே அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? இன்னைக்கு வந்து தேங்க் ஒன் ஷாட் நான் வந்து போஸ்ட் போட்டிருந்தேன். எஃப்எஃப் போடவா ஒன் ஷாட் போடவா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஒரே ஒரு பொண்ணு வந்து போட்டிருந்தா அக்கா ஒன் ஷாட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம தேங்க் ஒன் ஷாட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். லஸ்டட் ரைடர் தேங்க் ஒன் ஷாட். ஸோ இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கடா. சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்கடா. குட்டியாக இன்ட்ரோ மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்கள் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறீங்க. தேங் வந்து ஒரு பைக் ரைடர். அவனுக்கு பைக்னு அவ்வளோ இம்பார்ட்டன்ட், ரொம்ப பிடிக்கும். பட் 2 பேருமே லவ் பண்ணிட்டு லிவிங்கில் இருக்கீங்க. ஸோ இதுவே போதும்டா, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். ஒரு நைட் டைம் ஒரு பார்க்கில் லைட் கூட கொஞ்சம் தான் இருக்குது. அண்ட் உங்கள் ஃப்ரெண்டு கூட அந்த பார்க்கில் வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க ஒரு பர்சனுக்காக. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு மியா வந்துட்டு, ஏய் மணி பாரு 10 ஆச்சு, வாடி போகலாம். இந்த மாதிரினா பார்க்க மூடி இருப்பாங்க, நீ இருக்க அப்படின்னு சொல்லி அவரே வெயிட் பண்ணிட்டு இருக்கார். வாடி போகலாம். இல்லடி தயாங் இங்கே எப்போவுமே வருவான் லேட் நைட்டில், அதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு அறிவு இருக்கா? அவள் என்னோட விட்டு போய் 1 month ஆச்சு. பைக் எடுத்துகிட்டு போனான், பட் ஆளை காணும். கால் பண்ண மெசேஜ் பண்ண எந்த ரிப்ளையும் இல்லடி அவன் டிரைவிங்கில் இருப்பான். 1 month டிரைவிங்கில் இருக்கான். ஏண்டி ஏன் இப்படி இருக்க? அவன் நீ இன்னுமா நம்பிட்டு இருக்க? மியா நீ அப்படி சொல்லாத மியா. அவன் அப்படி கிடையாது. அவன் ஃப்யூச்சருக்காக பண்ணிட்டு இருக்காண்டி. அது உனக்கு சொன்னாலும் புரியாது, எனக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணுறது? அவன் காலுக்கு மெசேஜ் எதுக்குமே ரிப்ளை கிடையாதுடி. இப்போ புரிஞ்சுக்கோ. அவன் இன்னும் வேணால் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு போயிருப்பான். மியா நீ ரொம்ப ஓவராக போகிற. நான் உண்மையை தாண்டி சொல்கிறேன். எந்த பாய் ஃப்ரெண்டாச்சும் 1 month தன் கேர்ள் ஃப்ரெண்டை விட்டு இருப்பானா? ஆனால் இவன் இருக்கானே. இல்லடி, அவன் இன்னைக்கு கண்டிப்பாக வருவான். பட் ஒன்றை பார்க்குறதுக்கா? இங்கே எப்பவும் வருவான். நீ ஹாஸ்டலில் தான் இருப்பேன்னு தெரியும். நீ 2 பேரும் லிவிங்கில் இருக்கீங்க. ஆனால் அவனுக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் நீ அவன் கூட போய் இருக்க, இல்லைன்னா ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுற. இது எப்படி இருக்குது தெரியுமா? வானாண்டி, இதுக்கு முன்னாடி நீ பேசாத, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவள் கூட ஹாஸ்டல் தான் போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப சேடாக இருக்குது. ஏன்னா தேங் இன்னுமே ரிப்ளை பண்ணல. அவனுக்கு நம்மளை பிடிக்குமோ என்னமோ தெரியல, அந்த மாதிரி தோணுது. நிறைய டைம் ஏன் சொல்லியிருப்பான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேளு, அவன் வேணாம் ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். இல்லை இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதுவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை தேங்க நம்ம யூஸ் தான் பண்ணுறானோ அப்படின்னு தோணும். இல்லை அவன் கூட இருக்கும்போது அப்படியெல்லாம் இருக்காது, அவன் உங்களுக்கானவேன்னு உங்களுக்கு தோணும். ஸோ நீங்கள் விட்டுருவீங்க. பட் இருந்தால் அவனுக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ 1 month வரலைல்ல. ஸோ ரொம்ப சேடாக இருந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ அங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீங்கள் 2 பேருமே ஒரு பெட்டில் தான் தூங்குறீங்க. ஸோ ஆனால் பட் உங்களுக்கு தூக்கம் வரல. மியா தூங்கிடுறா. நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. ஏன் தயாங், உனக்கு என்ன பிடிக்கலையா? ஆனால் தெரியும்டா உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குன்ட்டு. ஆனால் எதுக்குமே ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற? கால் தான் பேச முடியல, ஆனால் சேட்டாச்சும் பண்ணலாம்ல. நான் பண்ணுற சேட்டுக்கு ரிப்ளை பண்ணால. நான் என்ன கேட்ட போகிறேன்? சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, எப்படி இருக்குன்னு கேட்க போகிறேன். அதுக்கு கூட ரிப்ளை இல்லை. ஒரு மிஸ்ஸு கிடையாது, லவ் யூ கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் மட்டும்தான் உன்னை நினச்சிட்டு இருக்கேன் போல். நீ நினைக்கலையாடா? ஆனால் எனக்கு உன்னை தானே ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த அப்புறமே பிடிச்சிருக்கு. ஆனால் நீ தான் எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண. நீ ப்ரப்போஸ் பண்ண அதுக்கப்புறம் நான் சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன வேறு மாதிரி நினச்சிட்டியா? இல்லை நீ அப்படி கிடையாது, என் தயாங்க அப்படி கிடையாது, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோட்டோ தான் வால்பேப்பராக வச்சுருப்பீங்க. அதை பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் தூங்கிடுறீங்க. மணி 11:30 ஆகுது. அப்போ உங்கள் ஃபோனுக்கு கால் வருது. நீங்கள் எழுப்பி அட்டன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஸ்க்ரீனில் தயாங் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. டக்குனு அட்டன் பண்ணிட்டு, தயாங் தயாங் ஏன் காலை அட்டன் பண்ணல? அழுதுட்டா இருக்க? இல்லை நான் இப்போ தான் தூங்கிட்டு இருந்தேன், நீ கால் பண்ண. அதான் தெரியுதுல்ல நான் அட்டன் பண்ணல, பிஸியாக இருப்பேன்ட்டு. அப்போ எதுக்குடி கால் பண்ணி சும்மா நொயின்ட்டு? தேங்க் சாரி தேங்க். அது வந்து தெரியுதுடி, என்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன்.
அது ஒர்க்குடி, உனக்கே தெரியும்ல நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன். டிரைவிங் டி, சேலஞ்ச் பேட் கட்டியிருந்தேன். கண்டிப்பாக நான் பண்ணியே ஆகணும், இல்லைன்னு வையேன் எல்லாம் கும்பலாக தூக்கிட்டு போயிடுவாங்க. இது பெரிய பெட்ரி, அதான் இப்படியெல்லாம் பண்ணேன். ஆனால் நீ இப்போ எங்கே இருக்க? ஏய், கீழே தான் இருக்கே, வா வீட்டுக்கு போகலாம். ஆனால் மியா, நீ அவ கூடயா தூங்குற? ஆமாம் தயா. ஒரு பெட்டில் ஒன்றாவா? ஆமாம். உனக்கு எத்தனை டைம் டி சொல்கிறது நீ அவ கூட தூங்காதேன்னு சொல்லிட்டு? தனியாக இங்கே வந்து தூங்க மாட்டியா? என் கூட மட்டும்தான் நீ படுக்கணும், எல்லாம் பண்ணணும்டி. அது எப்படி? தயாங்க அவன் என் ஃப்ரெண்டு. தெரியுது, முதல்ல கீழே இறங்கி வா. ஆனால் இந்த நைட் டைமில்? ஏய், சொன்னா வாடி, எதுக்குடி பேசிட்டு கடுப்பேத்துறாளே. நானே 1 மந்த் கழித்து வந்திருக்கேன் என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கலாம், என் பொண்டாட்டியை கிஸ் பண்ணலான்ட்டு. ஆனால் நீ சரி 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 கோவப்படாத, நான் வாரேன் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஸ்டிக்கி நோட்டில் தயாங் வந்துட்டா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் கொண்டு வந்திருப்பீங்க ஒரு சின்னதாக பேக்கில். அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க. கீழே போனால் தயாங் தான் மாதம் அந்த பைக்கில் சாஞ்சிட்டு நிற்கிறான். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு இருந்த சேடு, கோவம் எல்லாமே காணாமல் போச்சு. ஓடி போயிட்டு டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. தயாங் தயாங் ஏன்டா வரலை? உனக்கே தெரியுங்கள ஒன்றும் ஒரு நாள் பார்க்கலன்னா நான் இருக்க மாட்டேன்ட்டு. அப்போ என்னென்ன விட்டு போனேன்? ஏய், இதுக்கப்புறம் போக மாட்டேன்டி, எல்லாமே முடிஞ்சிட்டு நான் என்னையிலேருந்து ஒர்க் போகலான்னு இருக்கேன். என்னது, ஒர்க்குக்கு போக போறியா? ஆமாண்டி, எவ்வளோ நாளைக்கு தான் அந்த பைக்கை வச்சு சுற்றுறது? ஆனால் பைக்லாம் இருப்பேன், பைக்னால் எனக்கு உசுறு. ஆனால் இது ரொம்ப ஓவர் தான். இல்லடி, என் அப்பா வேற கடுப்பேற்றிட்டு இருக்கான், ஆஃபீஸ் வா ஆஃபீஸ் வான்ட்டு. என்ன பண்ணுறேன்னு தெரியலடி, ஆனால் போய் தான் ஆகணும். எப்பவும் எப்படி இப்படி ஜாலியாக சுற்ற முடியும்? கொஞ்ச நாளைக்கு தான், அதான் சொல்லியிருக்கேன், கொஞ்ச நாளைக்கு இப்படி பைக்லேயே ஜாலியாக சுற்றுறேன், அதுக்கப்புறம் கம்பெனி வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்டி. அதுக்கப்புறம் நம்ம மேட்ரும் வீட்டில் சொல்லிடலாம், சரியா? என்னது, சொல்ல போறியா? ஆமாண்டி, சொல்லித்தானே ஆகணும். எவ்வளோ நாளைக்கு இப்படி மறைச்சிட்டே இருக்கிறது? சரி வா போகலாம் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்களை பைக்கில் தான் கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்கள் தயாங்க ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவனுக்கு புரியுது நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாடி பொண்டாட்டி, என்னை மிஸ் பண்ணியா? ரொம்ப மிஸ் பண்ணியா? ஆமாம் தயாங், ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். ஓ பொண்டாட்டி, சாரிடி. அது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போனேன்னா அது வந்து ஒர்க்கு தான், அது ஒரு மாதிரி. நான் சேலஞ்ச்லாம் பண்ணியிருந்தோம், பெட் கட்டியிருந்தேன் சொன்னேன்ல அவங்ககிட்ட. அது டிரைவிங்லேயே போயிட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணேன்டி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டே வாரான். உங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஓகே மியா சொன்னதெல்லாம் சும்மா, நம்ம தேங்க் நம்மளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்லேயே நீங்கள் யோசிச்சுட்டு தேங்க இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஏய் போதுண்டி, ஹக் பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே சாகடிச்சிடாத. அப்படி டைட்டாக ஹக் பண்ணுறேன். அவ்வளோ மிஸ் பண்ணீங்களோ? ஆமாம் தேங்க், ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்போ வா வீட்டுக்கு போய் மேட்டர் பண்ணலாமா? ஐயா, நீ எப்பவும் இதே நினைப்பில் தான் இருப்பியா? ஏ அது இல்லடி, ரொம்ப மிஸ் பண்ணேன்டி உன் கூட இருந்த மெமரிஸ்லாம். அதான் சும்மா கேட்டேன். நான் உன்கிட்ட மட்டும்தாண்டி கேட்க முடியும், வேறு யார்கிட்டாச்சும் போய் கேட்க முடியுமா என்ன? இல்லைல்ல, அதான் என் பொண்டாட்டிக்கிட்டே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போகிறீங்க 2 பேருமே பைக்கில். ரொம்ப தூரம் போகிறீங்க. அப்போ தான் பார்க்குறீங்க, தயாங் இது நம்ம வீட்டுக்கு போகிற ரூட்டே கிடையாது. ஆமாம், எங்கே கூப்பிட்டு போகிற? ஏய் பேசாமல் வாடி அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்டுட்டே போகிறான். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது, கொஞ்சம் மவுண்டெயின் அந்த மாதிரி. பைக்கை வச்சுட்டு உங்களை கூப்பிட்டு போகிறான். ஸோ பைக்கையும் எடுத்துகிட்டு தான் போகிறான். தயாங் இது எப்படி இங்கே தள்ளிட்டே வரணுமா? ஆமாண்டி, இதுவும் என் பொண்டாட்டி இல்லை, நீ ஃபர்ஸ்ட்டு பொண்டாட்டி, இது செகண்ட் பொண்டாட்டி. ஸோ 2 பேரையும் தள்ளிட்டு போகணும்ல. தயாங் ஒரு நாள் இல்லை பாரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் முறைச்சிட்டே போகிறீங்க. ஸோ அந்த இடத்த வச்சுட்டு பைக்கை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அங்கே ஸ்டூல் பெஞ்ச் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து உட்காடுறீங்க. உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ தான் தயாங் கேட்குறான்,
எதுக்குடி இப்படி ஃபீல் பண்ணுற? ஆ, இப்போ என்ன நடந்துச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்லை, அது ஒரு மாதிரி இருந்துச்சு தயா. ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி? நீ என் கூட இருக்கும்போது எனக்கு எதுவும் தெரியலடா. ஆனால் நீ போனல நான் 1 மந்த்தா? ஆமாம் போனேன். நான் அப்போ ஆர்ஃபனில் இருக்கும்போது தனிமையாக இருப்பேன்டா. அந்த மாதிரி இருந்துச்சு. என் கூட யாரும் இல்லையோ அப்படி அப்படி தோணுச்சு தயா. ஓ பொண்டாட்டி, இங்கே பாரு இங்கே பாரு என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணிட்டு, ஏய் சாரிடி, இனி போக மாட்டேன், விட்டுலாம் போக மாட்டேன். என்ன பண்ணுறது, உன்னே கூப்பிட்டு போயிருப்பேன். பட் உனக்கு காலேஜ், நீ 3rd இயர் ஃபைனல் இயர் வேறு படிக்கணும்ல, அதான்டி விட்டு போனேன். இனி நீ காலேஜை முடிச்சிரு சரியா? அதுக்கப்புறம் நீ என் கூட வந்துடுறி, நம்ம ஜாலியாக சுற்றலாம் பைக்கில் ஒன்றா. செம்மையாக இருக்குடி, லாங் ட்ரைவ் போகலாம். தயாங், நீ எப்போ பார்த்தாலும் பைக்கை தான் பேசிகிட்டே இருப்பியா? உனக்கு பைக்னால் ரொம்ப பிடிக்குமா? இதை நீ கேட்கவாடி வேணும். எனக்கு பைக்னா அவ்வளோ பிடிக்கும். சரி, இங்கே எதுக்கு என்னை கூப்பிட்டு வந்த அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்போ தான் உங்களை திரும்பி காட்டுறான். அந்த பைக்குக்கு மேலே தான் ஒரு கேக் இருக்கும், லைட்டாக மெழுகுவர்த்திலாம் ஏற்றிருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, மணி 12 ஆகுது. ஸோ அவங்களுக்கு தயாங் வந்து விஷ் பண்ணா, ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி, இன்றைக்கி வந்து உனக்கு பர்த்டே. ஸோ அதான்டி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தேன். உன்னை பார்க்கணுன்னு தான் இருந்தேன். பட்டு இப்படி இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இந்த பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறான். உனக்கு செம்ம ஹாப்பி. தயங்க போய் டைட்டாக ஹக் பண்ணி அவங்க ஃபேஸ்லேயே கிஸ் பண்ணுறீங்க, ஃபேஸ் ஃபுல்லாக. ஏய் பொண்டாட்டி, அவ்வளோ லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறான். ஸோ 2 பேருமே பேக் கிஸ் பண்ணிட்டு, ஏய் சீக்கிரமாக கேண்டில் ஆனடி, அதுக்கப்புறம் கேக்கை கட் பண்ணி எனக்கு ஃபீட் பண்ணி விட்றி அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் வந்து லைட்டாக ப்ரே பண்ணுறீங்க. சரி ஓகேடா ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் மைண்டில் யோசிக்கிறீங்க, எனக்கு எதுவுமே வேணாம் காட், என் லைஃப் லாங் நான் சாகும் வரைக்கும் தயாங் என் கூடவே இருக்கணும், அது மட்டும் எனக்கு போதும், எனக்கு வேறு எதுவுமே வேணாம். அவன் கூட இருந்தாலே எனக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி. என்கிட்ட அப்பா அம்மா என் ஃபேமிலியே பறிச்சிட்டேன். ஆனால் தயாங் எனக்கு கொடுத்துருக்க, இப்போ தான் புரியுது. இவ்வளோ சேட் இருந்தும் தயாங் மாதிரி ஒரு பர்சன் நான் அதுக்கு டிசர்வ் இல்லை. அவனுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரு நாள் இல்லைனாலும் என்னால் இருக்கவே முடியல. அந்த அளவுக்கு மேடாக லவ் பண்ணுறேன். அவன் என் கூடவே இருக்கணும், அதான் என்னோடய லாஸ்ட்டு விஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே விஷ் பண்ணிட்டு தயங்க பார்க்குறீங்க. என்னடி இவ்வளோ நேரம் ப்ரே பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமாக நீ வந்து கேக்கை கட் பண்ணுறி அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் வந்து கண்ணை ஊதிட்டு கேக்கை கட் பண்ணிட்டு தேங்க் தான் ஃபீட் பண்ணுறீங்க. அவள் அப்படியே சாப்பிட்டுட்டு ஸோ உங்கள் மவுத் வச்சு அந்த கேக்கை உங்களுக்கு ஃபீட் பண்ணுறான். ஸோ நீங்கள் அதை ஸ்மைல் பண்ணிட்டே சாப்பிட்றீங்க. உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த கேக் எடுத்து அந்த சைடு வச்சுட்டு அவன் பைக் மேலே ஏறி உட்கார்றான். ஸோ அந்த ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல, அந்த மாதிரி உங்களை உட்கார வச்சுட்டு, ஏய் இங்கே பாரு, என்ன தயா, அது வந்து உனக்கு கேட்குறேன், நீ வந்து தப்பாக நினைக்க மாட்டியா? சரி தயா கேளு, ஆனால் இந்த டைம் இப்படி கேட்குறது சரியானு தெரியல, பட் கேட்குறேன், நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி தயா, நீ என்ன கேட்டு நான் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கேன்? அது வந்துடி, இங்கேயே மேட்டர் பண்ணலாமா? என்னது இங்கேயே பண்ணலாமா? தேங்க், நீ எப்போவும் வீட்டில் தானே போய் பண்ணுவேன். ஏய் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கு, நீ பாரு, சில்லுன்னு காற்று, அந்த மூன் தெரியுது, இந்த பைக்கில் மேட்டர் பண்ணால் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நான் நிறைய வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்தேன்டி, எங்கெங்கெல்லாம் பண்ணுவாங்க, பாரு இங்கே இப்படி பண்ணால் நியூ ஃபீல் கொடுக்குண்டி, செம்மையாக இருக்கும், பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் வார அவங்க நெக் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறான். சரி, ஆனால் ஃபாஸ்ட்டாகலாம் பண்ணக்கூடாது, ஃபோர்ஸாக பண்ணக்கூடாது, சாஃப்டாக பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு சாஃப்டாக பண்ணுறேன், எனக்கு ஓவர் ஆச்சுன்னா நான் ஓவராக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். தாயா, ஏய் நான் என்னடி சொல்ல முடியும்,
அது அப்படி தான், என்னாலலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேங்க் இருக்கும்ல, அதுக்கு மேலே அவங்கள உட்கார வச்சுட்டு நல்லா லிப்ஸை கிஸ் பண்ணுறான், சக் பண்ணுறான். உங்களுக்கு முடியல, உங்கள் ஹேண்டை வச்சு உங்கள் பாடி ஃபுல்லாக ரப் பண்ணுறான். நீங்கள் ஒரு டிஷர்ட்டு லைட்டாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி தான் போட்டிருப்பீங்க, கொஞ்சம் உங்கள் தைஸ்லாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க 2 காலையும் எடுத்து டேங்க் ஹிப்போடே வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஹைப் ஆகுது. ஸோ அப்படியே உங்களோட டிஷர்ட்டுக்குள்ளே அவன் ஹேண்டை ப்ளேஸ் பண்ணுறான், உங்கள் செஸ்ட்டில் நல்லா ப்ரெஸ் பண்ணுறான். தேங்க் 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 கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுடா. அது அது ஏய் ஏய் எப்படி இருக்குது தெரியுமா, 1 மந்த் ஆயிடுச்சு இதெல்லாம் டச் பண்ணி ரப் பண்ணி. ஐயா ரொம்ப ரொம்ப காஞ்சி போயிருக்கேன்டி, உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட் எடுத்து அவனோட பாட்டில் வைக்கிறான். உங்களுக்கு புரியுது, ரொம்ப வைடாகிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க, பெருசாக இருக்குது தெரியுதுல்ல எவ்வளோ பெருசாக நிற்குதுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டிஷர்ட்டுக்குள்ளே இன்னர் போட்டிருப்பீங்க. ஸோ அதுக்குள்ளேயே வச்சு கலட்டிடுறான். தயா எதுக்கு இப்போ இன்னர்லாம் கலட்டினேன், ஏய் மேட்டர் பண்ணணும் அப்படின்னா எதுவுமே போடாமல் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் அதுக்குள்ளே இன்னரை கலட்டிட்டு அவன் டிஷர்ட்டுக்குள்ளே போகிறான். போயிட்டு ஸோ நீ ஓவர் டிஷர்ட் தான் போடுங்க, ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த டிஷர்ட்டுக்குள்ளே போயிட்டு ஸோ உங்கள் செஸ்ட்லாம் நல்லா கிஸ் பண்ணுறான், அப்படியே சக் பண்ணி எடுக்கிறான். உங்களால் முடியல. ஸோ நீங்கள் அப்படியே அந்த பைக்லேயே படுத்துடுறீங்க. ஸோ அதுக்கு உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு அவங்க அதுக்குள்ளே அப்படி செம்மையாக கிஸ் பண்ணுறான். கொஞ்சம் ஏன்டா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுற, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ தான் அவன் ஹேண்ட் எடுத்து நீங்கள் ஷார்ட் போட்டிருப்பீங்கள்ல அதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறான் அவங்கள ஒரு அப்டம் கிட்ட. என்ன பண்ணுற, என்னாடி லைட்டாக கிஸ் பண்ணதுக்கு கீழே இவ்வளோ வெட்டாக இருக்குது, ரொம்ப காஞ்சி போயிருப்பியோ. ஆமாம் ஆமாம் தயா, ரொம்ப மிஸ் பண்ணேன். இதெல்லாம் இல்லாமல் உன் கூட நானும் தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே டிஷர்ட் மட்டும் போட்டிருப்பீங்க, அதை அப்படியே விட்டுட்டு என்ன பண்ணுறேன், அவங்க ஷார்ட் இருக்குல்ல ஷார்ட்ஸ் போட்டிருப்பீங்க அதை அப்படியே கலட்டி விடுறான். உங்களால் முடியல, பட் கீழே அவன் ஃபிங்கரை வச்சு ஃபிங்கரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். என்ன நீ இப்படியெல்லாம் பண்ணுற, ஏய் எப்பவும் பண்ணுறது தாண்டி, ஆனால் நான் சொன்னல இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்டி, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அவன் பேண்ட்டு போட்டிருப்பான்ல, ஸோ பெல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அவன் பேண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ உழுக்க வந்து போட்டிருப்பான் அதையும் ரிமூவ் பண்ணிட்டு அவன் பைக்கில் அப்படியே நியூடாக நிற்கிறான், ஐ மீன் உட்காடுறான். ஸோ உங்களுக்கு அவனை அப்படி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. ஸோ அவன் செஸ்ட்லாம் பார்க்குறீங்க, ஸோ ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படியே ரப் பண்ணிட்டு அவன் உங்கள் ஹேண்ட் எடுத்து அவனோட பாட்டில் வச்சு பண்ணுடி, ஹேண்ட் ஏதாச்சும் பண்ணுறி அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் நல்லா பண்ணுறீங்க, அவனுக்கு செம்ம ஹைப் ஆகுது. ஏன்னா இன்சைட் பண்ணுறவாடி, என்னால் முடியலடி ரொம்ப நாளாச்சுல அப்படின்ட்டு இன்சைட் பண்ணுறான். ஸோ கொஞ்சமாக இன்சைட் பண்ணிகிட்டே இருக்கான். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுறீங்க. அண்டு உங்களுக்கு முடியல. ஸோ தேங்காய் நெக்கை நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு அவன் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறீங்க. ஸோ 2 பேருமே மேக் அவுட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு 2 ஹவர்ஸ் வந்து அந்த பைக்லேயே மேக் அவுட் பண்ணுறீங்க. தேங்க்கு செம்ம ஹாப்பி, எவ்வளோ நாள் ட்ரீம்டி கூட பைக்கில் இப்படி மேக் அவுட் பண்ணணுன்ட்டு. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டி. எப்போவுமே அந்த ரூமில் 2 பேரும் பெட்டில், சோஃபாவில், கிச்சனில், ரெஸ்ட் ரூமில் மாற்றி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். ஆனால் இது வேறு மாதிரி இல்லை பைக்கில், அதுவும் என்னோடய பைக்கில். தயா இது ரொம்ப ஓவராக இருக்குது தயா, ஆனால் நீ இப்படியெல்லாம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயங்க பார்த்துட்டீங்க. ஸோ நீங்கள் அவங்க மேலே ஏறி உட்காந்துட்டு ஸோ உங்கள பண்ண சொல்கிறான். ஸோ பைக்கில் அவனு உட்காந்துருக்கா, அவனுக்குமே நீங்கள் உட்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறீங்க. தயாங் தான் போக போக அப்படி தான் பொண்டாட்டி, அப்படி தான் பண்ணு, நல்லா பஞ்சியடி, நான் கற்றுக் கொடுத்த வித்தல்ல மொத்தத்தையும் இறக்குற,
எனக்கு செம்மையாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் வாய்ஸ் வைட் ஆகுது. ஏய் ஏய் நான் காண்டம் யூஸ் பண்ணலடி. உள்ளே போயிட்டு இருக்குமோ? ஆமாம் தயாங், உள்ளே போயிட்டு இருக்கும்ல. ஏய் பொண்டாட்டி, நீ உனக்கு முன்னாடியே சொல்ல மாட்டியாடி? ஏன் தயாங்? ஏய் நம்ம கல்யாணம் பண்ணிக்காம பேபி வந்தால் என் அப்பங்காரன் தலையை திரியிருவாண்டி. ஓ உனக்கு அப்பாக்கெலாம் பயம் இருக்கா? பயம்லாம் இல்லைடி. ஆனால் ஆல்ரெடி நம்ம லவ் மேட்டர் வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானே சொல்லலான்னு இருந்தேன். நீ ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் தாண்டி சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குடி. ஆனால் தெரில பொண்டாட்டி, நீ ஆல்ரெடி கேட்டேன், நல்லா வச்சு செஞ்சிட்டல. ஆமாண்டா, இந்த 1 மந்த்துக்கு அப்புறம் எப்படி நானே ப்ரெக்னென்ட் ஆகிடுவேன். என்னை தள்ளி வச்சுட்டே இருக்கல. இந்த 1 வீக்கில் எனக்கு காலேஜ் முடிய போகுது, எக்ஸாம் வேறு இருக்குது. ஸோ எப்படியாச்சும் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. என் கூட இருக்க மட்டும்தான் நீ இருக்கியா? மியா கூட சொன்னா. அவள் சொல்கிறா உன்னை யூஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் தயாங்க அப்படி இல்லடி. அவள் அப்படியா சொன்னா? மயிர் டேஷு இருக்கு அவளுக்கு. நான் எப்படிட்டு நான் விட்டு போவேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக நீ ப்ரெக்னெண்ட்டாக நான் என்னடி பண்ணுவேன்? அப்போ உன் கூட மேட்டர்லாம் பண்ண முடியாதே. டேய் குழந்த பிறந்ததுக்கப்புறம் மேட்டர் பண்ணிக்கலாம்டா. பண்ணிக்கலாமா? அப்போ சரிடி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே மேக் அவுட் செஷன் போகுது. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு பைக்லேயே உங்கள் மேலேயே படுத்திருக்கான். அங்கே வெயிட்டு தாங்க முடியலடா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்துட்டு அவனுக்கு போய் நீங்கள் படுக்கிறீங்க. அந்த பைக்கு 2 பேருமே அந்த 3 லைட்டு உங்கள் 2 பேருக்குமே செம்மையாக இருக்குது. அந்த 3 லைட்டில் சில்லுன்னு காற்று உங்கள் 2 பேரும் மேலேயும் படுது. ஸோ நீங்கள் 2 பேருமே நல்லா சொட்டிங்களோட தான் இருப்பீங்க. உங்களுக்கு செம்மையாக வேர்க்கும், ஏன்னா மேக் அவுட் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அந்த சில்லுன்னு காற்று உங்களுக்கு அப்படியே சில்லாக இருக்குது உங்கள் பாடி ஃபுல்லாக. தயாங் என்னடி அந்த ஷார்ட்ஸை கொடுடா. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் செஸ்ட்டுக்கு மேலே தான் படுத்திருப்பீங்கள்ல, அப்படியே அவன் லைட்டாக உள்ளே இன்சைட் பண்ணுறான். என்ன பண்ணுற தயாங்? இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உனக்குள்ளவே எப்போவும் இருக்கணும்டி. அப்படியே என்னோட பாட்டை அப்படியே உள்ளே வச்சுட்டு அப்படியே உள்ளுக்க அது நல்லா இருக்கும்டி. அப்படியே உள்ளே உள்ளுக்கு அப்படியே அப்படி அப்படி எப்படி இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே வச்சுட்டு உங்களையும் அப்படி பண்ணிட்டு இருக்கான் லைட்டாக. தயா இது இது ஏண்டா இப்படி இருக்க ஓவரா? லவ்வோட எக்ஸ்ட்ரீம் லெவலே லஸ்ட்டு தாண்டி. அதுக்காக லஸ்ட்டு மட்டும் இல்லடி, லவ்வும் அப்படியே எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது. அது எக்ஸ்போர்ட் பண்ணுறது தாண்டி இப்படி அப்படின்னு சொல்லி தயங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறான். போதும் உன்னோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயங்கே டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஃபீல் பண்ணு அடி பொண்டாட்டி. ஆமாம் தயாங் ரொம்ப ஃபீல் பண்ணு. ஆனால் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன். என்னை சமாளிக்க தான் இந்த கேக் கட்டிங்லாம் வச்சேன். அப்படி இல்லை, பட் உனக்கு பர்த்டே இல்லை, 23 ஏஜ் ஆகுது. ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவோம், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே கூப்பிட்டு வந்து மேட்டர் பண்ணி அப்படி பண்ணலான்னா இருந்தேன். டென்ட்டெல்லாம் போட தோணலடி, அப்படியே பைக்லேயே வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் உங்களை அந்த பைக்லேயே உட்கார வச்சுட்டு ஸோ டென்ட்டு போடலான்ட்டு போகிறான். ஸோ அவன் எல்லாமே போட்டு கொடுக்க அவன் எல்லாமே ரெடியாக தான் வந்திருப்பான். அதுக்குள்ளே லைட்டாக சின்னோட பெட்டெல்லாம் போட்டு ஒரு ஃபிலோலாம் வச்சுட்டு ஒரே ஒரு ஃபிலோ தான். ஸோ அதுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு ஃபயர் கேம்ப் மாதிரி செட் பண்ணுறான். நீங்களும் தயாங்கும் அந்த இதில் செம்மையாக இருக்கும் உங்கள் 2 பேருக்குமே. இப்படி ஒரு மூமெண்ட் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. அது ரொம்ப க்யூட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஹாட்டாக இருந்தாலும் அது உங்கள் தயாங் கூட இப்படியெல்லாம் இருக்கும்னு நீ நினைக்கவே இல்லை. பட் தயாங் உங்களை அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்குறான். அப்படியே உங்களை பார்க்குறான். பொண்டாட்டி என்னடா வாவண்டி பெட்டில் போய் பண்ணலாம். டேய் இப்போ தானடா பைக்கில் வச்சுட்டு 3 ரவுண்டு ஓட்டினேன், என்னால் முடியலடா, இப்போலாம் வலிக்குது. டேய் விட்ரா ப்ளீஸ்டா, ஏதோ 1 மந்த் நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணுவியா? உனக்கே தெரியும்ல நீ என் கூட இருந்த அப்படின்னா எத்தனை டைம்னாலும் மேட்டர் பண்ணுவேன்டி, அது ரொம்ப பிடிக்கும்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை நீங்கள் அந்த ஃபயர் கேம்ப்லேயே உட்காந்துட்டுருப்பீங்கல்ல, அப்படியே உங்களை தூக்கிட்டு அந்த கேம்புக்குள்ளே தான் உள்ளே போயிட்டு
பெட்டில் போட்டு செம்மையாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். சரிடா இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன், நான் ரொம்ப ஓவராக பேசிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் ஜங்குக்கு எஃப்எஃப் போட்டுடுறேன் அண்டு ஒன் ஷாட்டையும் போட்டுடுறேன்டா. பப்பையோ கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க எப்படி இருக்குது ஒன் ஷாட் அப்படின்னு, சும்மா ஒரு ட்ரை தான்டா.